இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு ஹேஸ்ட் காமெடி படமாக வெளியான பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கறலாம். படத்துடைய கதாநாயகனுக்கு டைகர் அப்படின்ற ஒரு நிக் நேம் இருக்கு. டைகர் தலைமையில ஒரு டீம் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கா இருக்கிற பாக்யலட்சுமி பேங்கை திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேங்கையுமே கொள்ளையடிச்சதில்ல. ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானுமே இவங்க கிட்ட இல்ல. அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அனிமல் மாஸ்க் அணிஞ்சிட்டு சுடுமா சுடாதா அப்படின்னு தெரியாத ரெண்டல் கன்னை எடுத்துட்டு அந்த ஹெய்ஸ்டுக்காக போறாங்க. இவங்க போற நேரத்துல அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா 66,000 சொச்சம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் டோர் ஜாம் ஆகுது. இவங்க ஹேஸ்ட் பண்ற அந்த விஷயமும் போலீஸ்க்கு தெரிஞ்சு அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஒரு எஃபர்ட்லெஸ் ஹேஸ்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷனா மாற இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஹீரோவுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. எஃபர்ட்லெஸ்ஸா அவருடைய கேரக்டரை ஹோல்ட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். காமெடி அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லைட் ஹார்ட்டட் காமெடி எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்தது இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா சில போர்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் கிரெடிட்ஸ்ல வர்ற அந்த அனிமேட்டட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாடல்கள் எல்லாமே வேக தடையா அமைஞ்சிருக்கு. படம் ஒரு ஃப்ளோல போகும்போது அந்த ஃப்ளோவை உடைக்கிற மாதிரி தான் பாட்டு வருது. ஸ்கிரீன் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு சிம்பிளான பிளாட்டை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இந்த படத்துல இருக்கு. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே டீசெண்டா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹேஸ்ட் காமெடி படமாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.